ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ராகி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி சூடானால் மட்டும் போதும். இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணின ஸ்வீட் பொட்டேட்டோஸை தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மாவாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டியாக பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஆல்ரெடி ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்பயும் சப்பாத்தி நம்ம எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சிம்பிளான டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.